Hello viewers! இன்னைக்கு நம்ம நார்த் கர்நாடகாவிலே ரொம்பவே ஃபேமஸான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கான கிர்மிட் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் குயிக்கா பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம கடலைக்காவை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக கடாய் காஞ்சதோ கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்நாக் 2 பேருக்கு செய்ய போகிறதுனால 2 டீஸ்பூன் அளவு கடலைக்காய் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக கடலைக்காய் வறுக்கட்டும். கடலைக்காய் வறுத்ததோ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து காரத்துக்காக சின்னதாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்னதாக நறுக்கிய கருவேப்பிலை, 4 பல்லு இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்க போகிறோம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கிய 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் இதில் சேர்த்துன்னு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக டைம் தேவைப்படாது. இந்த கிர்மிட் மசாலாவை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிர்மிட் மசாலா இருக்கணும். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா பொட்டுக்கடலை, அந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம கிர்மிட் மசாலா ரெடி. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து நம்ம பொரியெல்லாம் போட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன பவுல் அளவு பொரி சேர்த்துக்கலாம். இது 2 பேருக்கு செய்கிறதுனால எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பொரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வறுத்த கடலைக்காய், அப்புறம் கிர்மிட் மசாலா கொஞ்சமாக, வெங்காயம், துருவிய கேரட், சின்னதாக நறுக்கிய வெள்ளரிக்காய், தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பொட்டுக்கடலை, அந்த மாவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த கிர்மிட் மசாலாவில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக சேவ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிர்மிட் ரெடி. வின்டர் சீசனில் டீ டைமுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. லைக் க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, இது எதுவுமே தேவைப்படுறதில்ல. சிம்பிளாக குவிக்காக இந்த ஸ்நாக்கை நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும்.
இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் புதுமையான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.